இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு மேக்ஸ் வீடியோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஒன்று நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 181 வரை இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 182 கொஸ்டின் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். அது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. இந்த மாடல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டேன். இது நீங்கள் எதுனா ஒரு நோட்டில் உங்களுக்கு கண்ணில் டெய்லி தெரியுற மாதிரி எழுதி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி மாடல்ஸ் நீங்கள் ஷார்ட்கட்டாலும் அதிகமாக எதுவும் கிடையாது. நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும் தான் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 பெண்கள், அந்த பெண்களை உமன்ஸ்னு எடுத்துக்கிறேன், ஆண்களை நான் மென்னு எடுத்துக்கிறேன். அப்போ பார்த்தோன்னா 6 உமனு அல்லது 8 மென்னு இந்த ஒர்க்கை 86 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 7 உமனு அந்த ஒர்க்கை 5 மென்னு சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. இங்கே அல்லது கான்செப்ட் கொடுத்துறாங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து அண்டுன்ற கான்செப்ட் வந்து கொடுத்துறாங்க. அண்டுனா மற்றும் கான்செப்ட். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மென்னுடைய ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நான் சால்வ் பண்ணிட்டு வரேன். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ உமன் கூட எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பார்த்தோன்னா 6 உமனு இந்த இடத்துல 8 மென்னுக்கு வந்து ஈக்குவல். ஏன்னா அல்லது தான் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்படி எடுத்துக்கலாம். 6 உமனு இஸ் ஈக்குவல் டு 8 மென்னுக்கு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மென்னுடைய நான் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணது, 6/8 உமன் இஸ் ஈக்குவல் டு மென்னு எழுதலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஸோ 3/4 உமனு மென்னு கிடைக்கும். சரிங்களா? அதாவது மென் இஸ் ஈக்குவல் டு 3/4 மென்னு. சரிங்களா? அது உமன். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல மென்னு இருக்குதுல்ல, ஸோ 5 ஆண்கள் இருக்குல்ல, ஸோ அதனால் நான் அதால் மல்டிபிள் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது இதை வந்து 5 எம்மால், அதாவது 5 மென்னு அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்கன்னா, அப்போது 3/4 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 5 உமன். இப்போது இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணால் இது பாருங்கள் என்ன வரும், 15 4ஆல் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ என்ன இருக்கும், 4 12 மீதி 3 0 போட்டால் 4 7 28க்கு 8 மீதி 2 வரும் 0. அப்போது 3.75 5 மென்னுடைய ஒர்க் வந்து எப்படி இருக்கும், ஸோ 3.75 உமனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இது வந்து எழுதியிருக்கேன். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து மென்னு இது 5 மென்னுடைய இவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்கன்னா, அப்போது இந்த இடத்துல 5 பெண்கள் 5 ஆண்கள் இருக்குல்ல, இந்த இடத்துல 7 பெண்கள். அப்போது 7ஆல் இது என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது 7 உமன் ஆட் பண்ணால் இந்த இடத்துல என்ன வரும், ஸோ 10.75 உமன்ஸ்னு வந்துடும். இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு. சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப ஈஸி. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 6ன்ற கான்செப்ட் எடுத்துக்கிறேன். 6 பெண்கள் 86 நாளில் அந்த வீட்டை வந்து கட்டி முடிக்கிறாங்கல்ல, ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஸோ மல்டிபிள் பண்ணிவிட்டு, அதாவது 6ஐயும் 86ஐயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு இங்கே உமன் வந்து கிடச்சிச்சில்ல, அதே வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல மென்னு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் 8ஐயும் 86ஐயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு இங்கே வர ஆன்சரை இதை டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் மெத்தடு. நீங்கள் இது வே ஆஃப் ரிட்டன் வேணால் நீங்கள் மாற்றி எழுதலாம். சரிங்களா? அது வந்து எழுதும்போது ஒரு சீக்வெண்ட்டாக எழுதணும். பட் ஆனால் ஒரு சீக்வன்ஸாக எழுதிட்டு போகணும். ஆனால் உங்களுக்கு அந்த மெத்தடெல்லாம் வேணான்றதை, பட் இந்த மாதிரி வரும்போது அதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நான் உமன் கண்டுபிடிச்சதுனால உமன் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை மென்னு கண்டுபிடிச்சிருந்தால் இங்கே மென்னு எடுத்துகிட்டு வந்து 8ஐயும் 86ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அதுதான் ரூல். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டெசிமல் இருக்குது. ஸோ அதனால் என்னால் சால்வ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி நான் எழுதிக்க போகிறேன். மாற்றி 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1075 வந்துடும். இப்போ இந்த 1075 மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ப்ரைம் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 5ஆல் போட்டுக்கலாம். 2 1 3 5 போட்ட 2 மீதி 1 இங்கே பாருங்கள் 5 வரணும் கடைசியாக.
ஏன்னா இங்கே 2 இருக்குது, அப்போ 5 5 25. திருப்பும் பார்த்தீங்கன்னா நான் 5 போடுறேன், இது 4 அப்புறம் 3 43 இந்த மாதிரி தான் வரும். அடுத்து என்ன பண்ண போகிறேன், இது அப்படியே எழுத போகிறேன். 86 100/5 × 43 இப்படி. இது வந்து ஒரு முறை, இது வந்து 2 முறை. ஏன்னா பெருசாக இருக்கும்போது நம்ம கேன்சலேஷன் பண்ண முடியாது, அதனால் இப்படி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த 5 இதில் பார்த்தோன்னா 25 வருமா, 20 வரும். சரிங்களா, 20 வரும். அடுத்து இந்த 5 பண்ணும்போது இது 4, அப்புறம் 6 2 12 12 ஒரு 4 ஆட் மல்டிப்ளை பண்ணால் 48 டேஸ். அப்போ இந்த ஒர்க்கை 48 நாளில் முடிப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட், மிக மிக முக்கியமான மாடல் கொஸ்டின்ஸ். அதுக்காக தான் போன வீடியோவில் சால்வ் பண்ணாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் அல்லதுன்னு சொன்னாங்கன்னா எதனா ஒன்று ஈக்குவல்னு சொல்லிட்டு எதனா ஒரு ரேஷியோ மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா செகண்டு அந்த ஆண்கள்னால் ஆண்களுடைய தகுந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து இங்கே என்ன மென்னு தந்தால், ஸோ மென்னுடைய ஒர்க்கு ஆல்ரெடி கொடுத்துறாங்க, அதை போட்டு இங்கே டிவைட் பண்ணிவிட்டா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா, ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். அதுக்கடுத்து பாருங்கள் 183 கொஸ்டின்ஸ் என்னன்னா, அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்கு கேட்குறாங்க. அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு பார்த்தோன்னா ஸோ 2πr². இதனுடைய மொத்த பரப்பு பார்த்தோன்னா 3πr² வரும். இதனுடைய வால்யூம் 2/3 πr³ வரும். இந்த மாதிரி வரும். சரிங்களா, ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா சின்ன சின்ன கான்செப்ட் வந்து பார்த்தா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்ம மென்சுரேஷன் சம்ஸே நல்லா அப்ளை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஆரத்தின் வர்க்கம்னா ஆரம்னா வர்க்கை தான். அப்போ அது எத்தனை மடங்கு கேட்குறாங்க, r². இது கேன்சல் ஆச்சுன்னா அப்போ 2π தான் வரும். ஸோ அந்த 2π தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால் ஃபார்முலாஸ் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து மென்சுரேஷன் சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் உள்ளன. இடைக்கண்டனா ப்ருஷ்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது இது ஒரு கூம்பு. சரிங்களா, இந்த கூம்பில் எத்தனை விதமான ப்ருஷ்டம் வந்து ட்ரா பண்ண முடியும் இல்லை எடுக்க முடியும்னா, ஸோ உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ப்ருஷ்டம். சரிங்களா, இடைக்கண்டம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம நிறைய கண்டுபிடிக்கலாம், நிறைய கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வரை கட் பண்ணலாம், அடுத்து இது வரை கட் பண்ணலாம், இது வரை எப்படின்னா கட் பண்ணலாம். ஸோ இப்படி கூட வரும் அது. சரிங்களா, அதனால் எத்தனை வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இன்ஃபினிட்டி எண்ணிலடங்கா இடைக்கண்டங்களை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா, ஸோ இது மாதிரி லாஜிக்காக சில நேரத்தில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும் தான் சம்ஸே மூவ் பண்ண முடியும். அதுக்கடுத்து பாருங்கள், 484 சென்டிமீட்டர் அடி சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பினுடைய கன அளவு என்னன்னு கேட்குறேன். கூம்பினுடைய கன அளவு பார்த்தோன்னா ஃபார்முலாஸ் எல்லாருக்குமே தெரியும், 1/3 πr²h. இப்போ என்னென்னா அவங்க கன அளவு கேட்டுக்கிறாங்க, ஆனால் ரேடியஸ் கொடுக்கல. ரேடியஸ் தான் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துறாங்க. என்ன ஆல்டர்னேட்டிவாக, அந்த சுற்றளவு, அதாவது இப்படி கூம்பு இருக்குன்னா இந்த அடி சுற்றளவு இது கொடுத்துறாங்க. இதனுடைய வேல்யூஸ் நமக்கு தெரியும். சுற்றளவுனா 2πr. அப்போ 2πr வந்து 484ன்னு கொடுத்துறாங்க. அப்போது 2 × 22 × 7 × 6 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 484. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 44. ஸோ 44னா இது ஒரு முறை திரும்ப 4 வரும். ஸோ திரும்ப 1 வந்துடும். அப்போது 1 வந்துடும். அப்போ r = நமக்கு என்ன வரும், 11 × 7 போச்சுன்னா 77. r நமக்கு கிடச்சிச்சு. அப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1/3 ஆரத்துக்கு 5க்கு என்ன வேல்யூ எல்லாருக்குமே தெரியும், போட வேண்டாம். 22/7. ஆரம் வந்து என்னென்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல எவ்வளோ, 77. அப்போ 77 × 77. ஹெச் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துறாங்க, 105. அப்போது 105. இப்போ என்னென்ன கேன்சலேஷன் ஆகும் பாருங்கள், 11 முறை. இது வந்து ஸோ 3 5 35 முறை. அடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 22 35 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு I2 10 0, இது 1, I2 10 11. திருப்ப 3 பண்ணால் 66. அப்போ 7 7 0 வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 11 × 77. 11 × 77 பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 7 7 திருப்பம் 7 7 அப்போது 7 14 மீதி 1 8 அப்போ 847 வந்துச்சு. 847ஐயும் அடுத்து இந்த 770ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணணும் 7 7 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் அந்த 0 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 7 49க்கு 9. இப்போ பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே ஒரு 0 விட்டுக்கிறதுனால ஒரு 0 ஆட் ஆகும். ஸோ கடைசியாக அப்போது செகண்ட் யூனிட் டிஜிட்டில் வந்து என்ன இருக்கும் 9 வந்திருக்கு. அப்போ ஆன்சர் இதுதான் சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள். 7 49க்கு 9 மீதி 4, 7 28 30 32 2 மீதி 3 6 பார்த்தோன்னா ஸோ 7 8 என்ன வரும் 7 5 35 7 30 7 6 42 7 49 7 8 56 அப்போ 59. ஸோ இதுவே அதே வரும். ஸோ 5929. இப்போ பாருங்கள் அந்த 0 அங்கே போட்டுருங்க. 9 10 11 மீதி 1 10 12 2 மீதி 1 ஸோ 10 15 மீதி 1 652 190 வந்திருக்கா பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா. ஸோ ஆன்சர் அதுதான் 652 190. ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனலெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த யூடியூபுக்கு இது என்ன போயிட்டு யூடியூப் என்ன பண்ணணும் ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்கள் லைக் போடாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ லாஸ் வந்து உங்களுக்கு தான், எனக்குன்னு கிடையாது. ஒரு லைக் பண்ணால் இந்த வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு போயிட்டு அது யூடியூப்பே இது காமிக்கும். உங்கள் மூலமாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் வலைப்பரப்பில் எத்தனை மடங்கு கேட்குறாங்க. அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு உங்களுக்கு முன்னாடி எழுதி ஃபார்முலா எழுதி காமிச்சிருந்தது 3πr². அதனுடைய வலைப்பரப்பு பார்த்தோன்னா ஸோ 2πr². இதனுடைய வால்யூம் பார்த்தோன்னா 2/3 πr3. இதுதான் வால்யூமு, இது மொத்த பரப்பு, இது வலைப்பரப்பு. எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா 3/2 பங்கு தான். அப்போ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு என்னென்னா 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு. சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலாஸ் வந்து எப்பயுமே மறந்துடக்கூடாது. √3/4 a². இதே குத்து உயரம் கேட்டாங்கன்னா √3/2 ஏன்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. இதுதான். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய மறந்துடுறீங்க. அதனால் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்கிறேன். ஏன்னா சமபக்கம் கோணத்தினுடைய பரப்பளவு அதெல்லாம் நம்ம மறந்துடும். ஃபார்முலாஸ் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸோ மறந்துடும். முடிஞ்சளவுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்முலாஸ் மட்டும் சரிங்களா. ஏன்னா மென்சுரேஷனுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏவுடைய ஆன்சர் என்ன கொடுத்துறாங்கன்னா ஏ வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சமபக்கம் சுற்றும் முக்கோணம்னா 3 பக்கமும் என்னாக்கும் சமமாக இருக்கும். அது 30 கொடுத்துறாங்க. இது 10 இருக்கும், இதுவும் 10 இருக்கும், இதுவும் 10 இருக்கும். அப்போ இது 10னா இது ஏவாக தான் இருக்கும். அப்போது √3/4 ஏ வந்து 10னா 100. அப்போ இது கேன்சல் பண்ணால் 25 முறை வருமா. அப்போ 25 √3 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 25 √3 சரிங்களா. சரி, அதுக்கடுத்து பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், ரூபாய் 31,250க்கு ஆண்டுக்கு 16% என்ற விதத்தில் 9 மாத காலாண்டில் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு கூட்டு வட்டிக்கு என்ன மெத்தட்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இதுதான் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் என்னென்ன, P × 1 + r/100 n. இது வந்து ஜென்ரலாக இருக்குது. இப்போ என்ன நாங்கள் காலாண்டு கொடுத்துறாங்களா, காலாண்டு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல r/4 வரும், இந்த இடத்துல 4n வரும், அவ்வளோதான் மீனிங்கே சரிங்களா. அப்போ எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Pன்றது 31,250. இப்போ 1 + r வந்து பார்த்தீங்கன்னா 16% சரிங்களா. அப்போ 16/4 வரும், அதனால் இங்கே 4 போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். P × 1 + r/4 100 4n. இது வந்து காலாண்டுக்கு சரிங்களா, அதற்காக. அப்போது இங்கே என்ன இருக்குது
பவர் ஆஃப் 4 n வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் கொடுத்துறாங்க. ஏன்னா அக்யூரேட்டாக வருஷமாக இல்லை. அப்போ மாதத்தை நீங்கள் வருஷமாக பண்ணால் 9/12. ஸோ 9/12 இது வந்து ஒரு முறை, இது 3 முறை, திருப்பி கேன்சல் பண்ணால் இது 3 முறை, இது வந்து 4 முறை வருமா, இது 100 வரும். திருப்பம் பண்ணி பாருங்கள், ஒரு முறை, இது 25 முறை. அப்போது இப்படி மல்டிப்ளை பண்ணால் 25, இப்படி ஆட் பண்ணல மேலே, அப்போது 26 வந்துடும். அப்போது இது எழுதுனீங்கன்னா 31,250 மேலே 26 வந்து 3 முறை எழுதணும். சரிங்களா? கீழே 25 என்ன பண்ணணும், 3 முறை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எல்லாமே 5 டேபிள் தான் கேன்சல் ஆகும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு இது 5ஆல் கேன்சல் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 31,250 5ஆல் கேன்சல் பண்ணால், ஸோ 5 5 30, ஸோ மீதி 1 2, அடுத்து உங்களுக்கு 2, ஸோ 2 10, மீதி 2 5 5 0, அப்போது 5 25 வந்துடும். அப்போது டேரெக்டாக நம்ம இந்த 0 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ண நமக்கு 625 வருதா, அதாவது 6 2 5 0 இப்படி வந்துச்சு. திருப்பம் 25 நம்ம கேன்சல் பண்ண எவ்வளோ, 625, அதாவது மல்டிப்ளை பண்ணால் 625. அப்போது இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அப்போ 10 முறை வருமா, வரும். அடுத்து பாருங்கள், இது ஒரு முறை, இது 2 முறை. அப்போது 26 × 26 × 26 அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 × 26, அதுக்கு முன்னாடி 26 × 2 52 வச்சுக்கோங்க. 52 26 × 26 நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். எனக்கு மல்டிபிள் பண்ணால் கேல்குலேட்டர்னு எடுத்து போட்டுருவேன். பட் ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துட்டு இருக்கேன் 636. ஏன்னா அந்த ஸ்பீடு வரும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் கேல்குலேஷன் போட்டு பார்க்குறீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மென்சுரேஷனை பொறுத்தவரை. சரிங்களா? மென்சுரேஷன் இல்லை கேல்குலேஷன் பொறுத்தவரை. ஏன்னா அதிகமாக பார்த்தோன்னா நம்ம மென்சுரேஷனுக்கும் அப்புறமா கூட்டு வட்டிக்கு இந்த தனி வட்டிக்கு தான் அதிகமாக ஃபார்முலா சொல்ல கேல்குலேஷன் யூஸ் பண்ணுவோம். 6 6 மீதி 3 6 2 12 15, திருப்ப 2ஆல் பண்ணால் உங்களுக்கு 52 வந்துடுமா. ஸோ இது பார்த்தோன்னா 676, அது 676 தான் இதுக்கான ஆன்சர். அப்போது 676 நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், 52. இதால் மல்டிப்ளை பண்ணணும். 2 6 12 2 மீதி 1, 2 7 14 15 5 மீதி 1, 2 6 12 13. திருப்ப 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 6 30 0 மீதி 3 வருமா. அடுத்து 5 7 35 38, திருப்ப 3 அப்படி வச்சுக்கோங்க. 5 6 30 33. ஸோ இது ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். 2 5 வரும், 10 11 வரும், மீதி 1 வரும், 5 3 35 152 வந்துச்சு. 35 152. இதுலேருந்து நம்ம எவ்வளோ கழிக்கணும், ஏன் நான் என்ன சொன்னேன்னா இதுதான் நான் இது வரைக்கும் அமௌண்ட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் கழிச்சா தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே வரும். அப்போது 351 152 நம்மளுக்கு தேவையானது 331 250 கழிங்க. 2 0 இந்த இடத்துல 11 வரும், இங்கே 9, இங்கே 4 வருமா. 4 1 போச்சுன்னா 3, அப்போ 3902 வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான், 3902. சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுமோ பேக் டு பேக் நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய நீங்கள் மாடல்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுத முடியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.